வணக்கம். முல்லா நசுருதீன் சந்தைக்கு போனார். சந்தையில் ஒரு கழுதையை வாங்கினார். கழுதையை வாங்கி அதை ஓட்டிகிட்டு வரும்போது கூட அவங்க பையனும் கூடவே வந்துட்டு இருந்தான். முல்லா நசுருதீனும் அவங்க பையனும் நடந்து வரும்போது பக்கத்தில் ரோட்டில் போனவர் என்ன சொன்னார், ஐயா, கழுதை விலை கொடுத்து வாங்கி வந்துருக்கீங்க, முட்டாள் மாதிரி கழுதையை நடக்க வச்சு கூட்டின்னு போகிறீங்க, அதில் நீங்கள் உட்காந்துன்னு போகக்கூடாதா அப்படின்னு சொன்னார். உடனே முல்லா நசுருதீன் என்ன பண்ணார், மேலே கழுது மேலே உட்காந்துனார். அவங்க குழந்தை ஜாலியாக அந்த கழுதியை ஓட்டினே வந்தான். பக்கத்தில் மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா, இவ்வளோ வயசாக இருக்குது, குழந்தைய நடக்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் கழுது மேலே உட்காந்து போகிறீங்களே அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு குழந்தையும் அவங்க பையனையும் தூக்கி கழுது மேலே உட்கார வச்சுன்னு ஓட்டின்னு போனார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே, இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, அவள் கழுதையை வாங்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து போகிறாங்க பாருங்கள், கொஞ்சம் கூட தெளிவே இல்லை, ஒரு ஜீவனை மதிக்க தெரியல, உயிரை மதிக்க தெரியல அப்படின்னு திட்டினாங்க. உடனே முல்லா நசுருதீன் மறுபடியும் அவரும் பையனும் கீழே இறங்கி கழுதையை ஓட்டின்னு போனாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க சொல்கிறதுக்காக நாம் செய்கிறத விட நம்ம சிந்தித்து அந்த சூழ்நிலையை எப்படி இங்கே சரி பண்ணணும் அப்படின்றத நமக்கு நாமே முடிவு செய்யணும் அப்படின்றத முல்லா நசுருதீன் நமக்கு சொல்கிறாரு. பொதுவாகவே நம்முடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, நம்மளை நம்பினவங்க நம்ம அந்த விளக்கம் சொல்லியும் நம்மளுடைய நண்பர்கள் அதை ஒரு பெரிய விஷயமா யோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளை நம்பினவங்களுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை நம்பாதவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லியும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் நாம் எந்த விளக்கத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லாமல் நமக்கு நல்லது தோன்றதை நம்ம மனசுப்படி ரொம்ப சந்தோஷமாக செய்யலாம். நன்றி.